ரேவதிக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க. அவங்க உண்மையை சொல்றதை விட அந்த வீட்ல இருக்கிற சந்திரகலாக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? ஆபரேஷனுக்கு அப்புறம் ரேவதி கிட்ட பழைய விஷயங்களை பேசினா ரேவதி உயிருக்கே ஆபத்துன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே போய். எல்லாம் அந்த வீட்ல இருக்கிற சந்திரகலாவோட சதிதான். அவங்க என் அம்மாவை மிரட்டிதான் உங்க எல்லார்கிட்டயும் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ல வச்சிருக்காங்க. என் பொண்ணு பொய் சொல்றா கார்த்தி. யாரு போய் சொல்றாங்கன்னு நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது. என்ன தேவையில்லாம கோவப்படுத்தாதீங்க. ரேவதிக்கு நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க கார்த்தி. என் பொண்ணு சொல்றதுதான் உண்மை. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்தா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சந்திரகலா தான் என்ன மிரட்டி அப்படி பேச வச்சாங்க. அவங்க மிரட்டலுக்கு பயந்துதான் நானும் உங்ககிட்ட அப்படி பெரிய பொய்ய சொல்லிட்டேன். எப்படி உங்களால ஒருத்தரோட வாழ்க்கையில் இப்படி விளையாட முடியுது? ரேவதியோட உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளுக்கு என்னோட தான் கல்யாணம் ஆச்சு. அவன் மறந்த விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரிஞ்சா அவ உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இவ்வளவு நாள் அவகிட்ட எதுவும் சொல்லாம இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல? எல்லார்கிட்டயும் பொய்யா ஒரு காரணத்தை சொல்லி எங்க 2 பேரும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஏய், நீ இங்க என்ன பண்ற? இவங்க பண்ண காரியத்துக்கு இவங்களை கொன்னா கூட என் ஆத்திரம் தீராது. வார்த்தையை பார்த்து பேசு. நீ இவ்ளோ கோவமா பேசுற அளவுக்கு என் தங்கச்சி எதுவும் பண்ணிருக்க மாட்டா. எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்களா? எப்பவும் தப்பானவங்களை நம்பர் தான் உங்க பிரச்சனையே. உங்க தங்கச்சி எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? ரேவதிக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தினா அவ உயிருக்கே ஆபத்துன்னு அந்த டாக்டரை வச்சு போய் சொல்லியிருக்காங்க. என்ன அந்த பைத்தியக்கார பொண்ணு உன்கிட்டயும் வந்து பேசுச்சா? அத்த, ஒரு பொண்ணை பத்தி அப்படி பேசாதீங்க. போதும். நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசாத. ஏதோ ஏன் தங்கச்சி துரோகம் பண்ணிட்டான்னு சொன்ன. உன் குடும்பம் எங்களுக்கு பண்ண துரோகத்தை விட இது ஒன்னும் அவ்வளவு பெரிய துரோகம் இல்ல. அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமா, தெரியும். என் தங்கச்சி உன்னை என் பொண்ணோட வாழ்க்கையில இருந்து துரத்ததா இப்படி ஒரு பொய்ய சொன்னா. போதுமா? என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க நினைச்சது நடக்கலனா எல்லாரையும் இழக்கிறதுக்கு தயாராயிட்டீங்கல்ல? அத்த, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, தப்ப பத்தி நீ ஒன்னும் எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு தப்பான முடிவுகளை எடுத்துட்டு இருக்காதீங்க. அப்படிப்பட்ட ஆள் நீங்க கிடையாது. அவங்க தான் உங்களை குழப்பறாங்க. அத்த, உங்க கோவமே உங்களை அழிச்சிரும். நடந்த எல்லாத்தையும் நிதானமா உட்காந்து யோசிச்சு பாருங்க. எது சரி எது தப்புன்னு உங்களுக்கே புரியும். நடந்ததை யோசிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நான் உங்ககிட்ட பேசல. வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க. என்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல அத்த, உங்களுக்கு தெரியல. உங்க கூட இருக்கிறவங்கள பத்தியும் உங்களுக்கு தெரியல. இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. என்னால இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. ஒரு நாள் உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க. மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அத நேர்ல உங்க கண்ணை பார்த்து சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா உங்களை பார்த்தாலே பாதி வார்த்தைக்கு மேல வர மாட்டேங்குது. என்ன பண்றது? எப்படி மாமா கிட்ட நம்ம லவ் சொல்றது? பேசாம நம்ம லவ் ஒரு லெட்டர்ல எழுதி மாமா கிட்ட கொடுத்துடலாமா? ஐயே, லெட்டர்லாம் ஓல்டு ஸ்டைலு, அது வேண்டாம். வேற மொபைல்ல டெக்ஸ்ட் அனுப்பிடுவோமா? இதுவும் வேண்டாம். இப்படி அனுப்புனா மாமாவோட ரியாக்ஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. வேற என்ன பண்றது? ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதே. யோசி ரேவதி.
இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. எதையும் முகத்துக்கு நேரா சொல்லும் போதுதான் நமக்கு உண்மையான ரியாக்ஷன் கிடைக்கும். அப்ப கார்த்தி மாமாவை நேர்ல பார்த்து என் மனசுல இருக்கிற லவ் சொல்லணும். அப்படி சொன்னா மாமா என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? வழக்கம் போல அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னு தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அப்புறம் நம்மளையே குழப்பி விடுவாரு. அது தெரியாம நாமளும் முழிச்சிட்டு நிப்போம். வேற என்ன பண்ணலாம்? என் மனசுல இருக்கிறத மாமாவோட கண்ணை பார்த்து சொல்லணும். இதுதான் சரியா இருக்கும். நாளைக்கு எப்படியாவது என் காதல மாமா கிட்ட சொல்றேன். எங்கள் பைக் ஷோரூமில் இருந்து உங்களுடைய பெயர் புல்லட் வாங்கியதற்காக உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கூப்பன் தேர்ச்சி பெற்றது. நீங்கள் ஜோடியாக கோவாவிற்கு போவதற்கு ஒரு ஃப்ரீ ட்ரிப் கூப்பன் இது. நான் புல்லட் வாங்கினேனா? ஸ்கூட்டி வாங்கினேன்னு சொன்னா ஓகே. நான் யாருக்கு புல்லட் வாங்கினேன்? சரி, ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ, மாஸ் பைக் ஷோரூம். சொல்லுங்க மேடம், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹலோ, உங்க ஷோரூம்ல இருந்து எனக்கு இப்போ ஒரு கொரியர் வந்திருக்கு. நான் உங்ககிட்ட புல்லட் வாங்கினதா சொல்லி ஒரு gift கூப்பன் அனுப்பியிருக்கீங்க. ஆனா நான் உங்ககிட்ட புல்லட் எதுவுமே வாங்கலையே. அப்படியா மேடம்? கிஃப்ட் கூப்பன் எல்லாமே ஷோரூம்ல புல்லட் வாங்குனவங்களுக்கு தான் அனுப்பணும். உங்க பேர் சொல்லுங்க, எதுக்கும் சிஸ்டம்ல செக் பண்ணி பார்க்கறேன். என்னோட பேர் ரேவதி. 1 செகண்ட். மேடம், உங்க பேர்ல புல்லட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கே. என்ன சொல்றீங்க? நான் இந்த புல்லட்டும் வாங்கலையே. அப்புறம் எப்படி என்னோட பேர் அதுல இருக்கும்? நீங்க வேற யாருக்கும் அனுப்ப வேண்டிய கூப்பனை என் அட்ரஸ்க்கு தப்பா அனுப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேடம், உங்க அட்ரஸ் சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க. இல்ல சந்திரா, உனக்கு கெஞ்சி கேக்குறேன், எங்களை விட்டுரு. உங்களை விடணுமா? அதுக்கா நான் கிளம்பி வந்தேன்? உன்கிட்ட எவ்வளவு சொன்னேன். நான் சொன்னதெல்லாம் கேட்காம ரேவதி ஆபரேஷனை பத்தின உண்மையை உளறி கொட்டிட்டு இப்ப பாவமா பார்த்தா நான் உன் மேல பரிதாபப்படணுமா? இப்படி எல்லாம் பேசாத சந்திரா. என்ன டாக்டர், சத்தம் கொஞ்சம் அதிகமா வர மாதிரி இருக்கு. ஓஹோ, விஷயம் கார்த்திக் தெரிஞ்சிருச்சு. அவன் உங்களுக்கு உதவி பண்ண வருவாங்கிற தைரியமா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை மறந்துரு. அப்புறம் உன் பொண்ணுங்க, அவளை ஆளே காணோம். அவளை எதுக்கு நீ பார்க்கணும்? நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல. நீ சாரி கேட்டுட்டா போதுமா? உன் பொண்ணு பண்ண காரியத்தால எந்த விஷயத்தை இவ்ளோ நாளா ரேவதிக்கு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தோமோ அதே விஷயம் இப்ப கார்த்திக்கு தெரிஞ்சிருச்சு.